கடவுள் சிலரை கண்காணிக்க தேவ தூதர்களை நியமிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எபிரேயர் 1:14 படி தேவ தூதர்கள் என்பவர்கள் இரட்சிப்பை பெறுபவர்களுக்கு சேவை செய்ய கடவுளால் அனுப்பப்பட்ட பரலோக மனிதர்கள். கடவுளுக்கு சொந்தமானவர்கள் பரலோகத்திலிருந்து நேரடியாக வரும் உதவியால் ஆதரிக்கப்படுகிறார்கள். இது உங்கள் தோளில் பறக்கும் ஒரு இறக்கை உருவத்தை பற்றியது அல்ல, ஆனால் ஒரு ஆன்மீக உண்மையை பற்றியது. உங்கள் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களில் தலையிடும் தூதர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் மேலிருந்து உதவியாளர்களை கடவுள் அனுப்புகிறார். கர்த்தருடைய தூதன் தன்னை மதிக்கிறவர்களை சூழ்ந்து பாதுகாக்கிறார் என்பதை சங்கீதம் 34:7 நமக்கு நினைவூட்டுகிறது. நீங்கள் அவர்களை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக ஏதாவது செயல்படும் போது, குழப்பத்தை மாற்றும் போது, அமைதி இல்லாத இடத்தில் ஒரு வழி திறக்கும் போது, அது தெய்வீக தலையீட்டின் விளைவாக இருக்கலாம், தற்செயல் நிகழ்வு அல்ல. மத்தேயு 18:10 தேவதூதர்கள் தொடர்ந்து தனது பிள்ளைகளின் சார்பாக பிதாவின் முகத்தை பார்க்கிறார்கள் என்றும் இயேசு கூறினார். அவருக்கு சொந்தமானவர்கள் ஒருபோதும் தம்முடையதை கைவிடாத உண்மையுள்ள கடவுளின் பராமரிப்பின் கீழ் நடக்கிறார்கள். அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அவர் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அந்த பாதுகாப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது. சொர்க்கம் உங்கள் அருகில் நடப்பதாக நீங்கள் நம்பினால் உங்கள் நம்பிக்கை பேசட்டும். நான் அவருடைய பாதுகாப்பில் நடக்கிறேன் என்று கருத்துக்களை பதிவு செய்யவும்.